கடகராசி நண்பர்களே, முதல்ல உங்களுக்கு தாங்க வாழ்த்து சொல்லணும் நான். என்ன காரணம்னா, ஒரு அதிர்ஷ்ட நேரம் ஒருத்தர் வரும்போது தான் அவங்களுக்கு வாழ்த்து சொல்லணும். கடந்த ஆண்டு நீங்கள் பட்ட சங்கடம்லாம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாதுங்க. காரணம் என்னன்னா, 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்தார் குரு பகவான் கடந்த ஆண்டில். இப்போ 10ஆம் இடத்து குரு பதவியை பறிப்பான். இது வழக்கு மொழி. இப்போ நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். இடம் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. ஒரு நிறுவனத்தை பொறுப்பாக கவனித்து வந்த நிலையில் பார்த்தீங்கன்னா, புதிய நிறுவனத்தை நீங்களே தொடங்குகின்ற நிலையும் ஏற்பட்டிருக்குது. தனித்து வந்து செயல்படக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கு. ஒரு பெரிய நம்பிக்கையோட பல ஆண்டுகளாக பணியாற்றிய இடத்தை விட்டு வேறு இடத்தில் உங்களுடைய தடத்தை பதிக்கின்ற நிலையும் ஏற்பட்டிருக்கு. உங்களுக்கு ஏதேனும் ஒரு சங்கடம் ஏற்பட்டிருக்கும். அங்கிருந்து விலகி இருப்பீங்க, இல்லை சுய தொழில் ஆரம்பிச்சிருப்பீங்க. இது வந்து 10ஆம் இடத்து குரு பதவியை பறிப்பான் என்பது வழக்கு மொழி. சரி, 10ஆம் இடத்து குரு பதவியை பறிப்பான். இப்போ 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்க இருக்கிறார். இந்த நேரத்தில் இன்னொரு தகவல் இருக்கு. சனி பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். 8ஆம் இடம் தான் உயிருக்கு காரகமான இடம். 8ஆம் இடம். அதனால ஒரு எச்சரிக்கை மணி என்பது எப்பொழுது சனி பகவான் 8ஆம் இடத்திற்கு வந்தாரோ அது முதலாகவே உங்களுக்கு சங்கடங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. உடல்நிலையிலும் பிரச்சனைகள் உண்டாகி வருகிறது. வெளி வட்டாரத்திலும் கொஞ்சம் பிரேக் ஏற்பட்டிருக்கு. இப்போ நல்லா பழகினவர்கள் கூட பார்த்தீங்கன்னா உங்களை விட்டு விலகி போயிட்டு இருப்பாங்க. இந்த 8ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்ற காரணத்தினால் ஒரு எதிர்பாராத சங்கடங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. இதெல்லாம் கவனமாக நீங்கள் இருக்கணும். சரி, இந்த நேரத்தில் 11ஆம் இடத்துக்கு குரு பகவான் வராரு. அவர் என்ன செய்வார்? முதல்ல ஒரு செய்வார், நல்ல செய்வார். என்னன்னா, கடன்களை எல்லாம் அடைக்க வைப்பார். என்னங்க விளையாடுறீங்களா? எங்கிட்ட தான் எதுவுமே இல்லையே, எப்படி கடன் அடைக்க முடியும்னு கேட்கலாம். ஒரே நிமிடம், ஒரு நாள், ஒரே நாளில் எல்லாமே மாற்றம் பெறும். இறைவன் நினைத்தால், விதி நினைத்தால் எல்லாமே மாறும். பல பேர் பார்த்துருக்கேன் நான். திருமணத்திற்கு 10 பைசா இருக்காது, நாள் குறிப்பாங்க, திருமணம் சுபமாக நடந்தேறும். வீடு கட்டும் முயற்சியை இறங்குவாங்க, போதுமான காசு இருந்திருக்காது, அந்த வீடு கட்டி முடிக்க முடியும். இப்போ இந்த காலகட்டத்தில் எந்த விதமான முயற்சிகளை நீங்கள் முன்னெடுக்கின்றீர்களோ அந்த முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். முயற்சிகள் யாரும் லாபமாகும். உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து சேரும். கூட்டு தொழிலில் பணம் வர வேண்டியதாக இருக்கும், ஷேர் மார்க்கெட்டில் வர வேண்டியதாக இருக்கும். பணியிடத்தில் வந்து சங்கடங்கள் ஏற்பட்டு நிறுத்தி வச்சிருப்பாங்க பணத்தை. அந்த பணம் முழுவதும் வந்து சேரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். இந்த ஓய்வு பெற்றிருப்பீங்க சமீபத்தில், அந்த நிலையில் வந்து பணம் பூரா அப்படியே நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. வர வேண்டிய பணம் மொத்தமாக இப்போ வரும். குடும்பத்துடைய சங்கடங்கள் யாவும் விலக ஆரம்பிக்கும். 11ஆம் இட குரு பார்த்தீங்கன்னா லாபத்தை அதிகரிப்பார். இன்னொரு முக்கியமான தகவல் இருக்குது. 11ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கின்ற போது வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு, என்ன புரிஞ்சுங்க, வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு, இது ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம், மறுமணம் நடந்திடக்கூடிய நிலையினையும் 11ஆம் இடத்து குரு உண்டாக்குவார். இது ஒரு பக்கம் 11ஆம் இடத்து குருவுடைய சஞ்சார காலத்துடைய பலன் இது. அதே நேரத்தில் குரு பகவான் பார்வை பார்த்தீங்கன்னா 3ஆம் இடம். 3ஆம் இடத்தின் மீது குரு பகவான் பார்வை பதிகின்ற போது, இதற்கு முன்னால் கேது பகவான் அங்கே தான் இருக்கார். சமீப காலத்தில் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க, ஓடிக்கிட்டு இருக்கீங்க, பணம் வந்துட்டு இருக்கு, கொஞ்சம் நம்பிக்கையோடு நீங்கள் இருக்கீங்கன்னா, கேது பகவான் 3ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கிற நிலையின் காரணமாகத்தான் உங்களுடைய வாழ்க்கையை ஓடிக்கிட்டு இருக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல ராகு, 7ல் சனி, நிறையவே சங்கடம் தான். இந்த நிலையில் 3ஆம் இடத்திற்கு குரு பகவானின் பார்வையும் பதிகிறது. தைரியமாக செயல்படக்கூடிய நிலை, பராக்கிரமத்தை வெளிக்காட்டக்கூடிய நிலை, வழக்குகளில் வெற்றி அடையக்கூடிய நிலை, உடல் ஆரோக்கியமாக இருக்கின்ற நிலை எல்லாம் 3ஆம் இடத்தின் மீது பார்வை செலுத்துகின்ற குரு பகவானால் உங்களுக்கு ஏற்படும். இன்னொரு பார்வை பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தின் மீது குரு பகவானின் 7ஆம் பார்வை பதிகிறது. இந்த 5ஆம் இடத்தின் மீது குரு பகவான் பார்வை பதிகின்ற போது முதல்ல ஒரு முக்கியமான தகவல் தான். குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டிருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமாக உண்டாகும். மருந்து சாப்பிட்டோம், டாக்டரை பார்த்தோம், ஓடிக்கிட்டே இருக்கோம், இதுவரை பாக்கியம் ஏற்படவில்லை, இன்னும் கேள்வி கேட்கலாம். ஆனால் 5ஆம் இடத்துடைய நிலைப்பாடு, குருவின் பார்வை இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டிருந்த உங்களுக்கு சாதகமான நிலையை ஏற்படுத்தும். குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாக்கும். பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகளை நீங்க வைக்கும். ஒரு யோகத்தை அடைகின்ற காலகட்டமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கடகராசிலுக்கு இருக்கிறது. அடுத்த பார்வை பார்த்தா 7ஆம் இடத்திற்கு.
குரு பகவானின் 9ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திற்கு பதிகிறது. இங்கேதான் ஒரு நல்ல விஷயம். 5ஆம் இடத்திற்கு பதிகின்ற போது குழந்தை பாக்கியம் உண்டாகும். 7ஆம் இடத்திற்கு குரு பகவான் பார்வை பதிகின்ற போது திருமண வயதினருக்கு வரன் தேடி வரும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, வாலிபர்களுக்கும் பெண்களுக்கும் இந்த காலகட்டத்தில் திருமணம் நடைபெறக்கூடிய நிலை ஏற்படும். ரொம்ப நாளாக தட்டி போயிட்டே இருந்திருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை தேடி வருவோம், பொண்ணு தேடி வரும், ஜாதகம் தேடி வரும், திருமணம் முடியும். இது ஒரு பக்கம். இந்த நண்பர்கள் கொஞ்சம் பேர் கொஞ்சம் காலகட்டம் விலகி இருந்திருப்பீங்க, மனஸ்தாபம் ஏற்பட்டிருக்கும், விலகி இருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் நட்புகளுடன் ஒற்றுமை அதிகரிக்கும். கூட்டு தொழில் செய்கிறவர்களுக்கு இந்த காலகட்டம் யோகமாக இருக்கும். தொழில் விருத்தியாகும். கணவன் மனைவிக்குள் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். பொதுவாக 11ஆம் இடத்து குரு பாக்கியத்தையும் யோகத்தையும் உங்களுக்கு கொடுத்து உங்கள் வாழ்க்கையை உயர்வான இடத்திற்கு கொண்டு செல்வார். புதிய வாகனம் வாங்க வைப்பார், புதிய வீடு கட்ட வைப்பார், புதிய நிறுவனங்களை துவங்க வைப்பார். எல்லா வகையிலும் யோகம் யோகம் யோகம்னு தான் சொல்லணும். மாணவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் யோகமான காலகட்டமாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களும் எதிர்பார்த்து சாதித்துக் கொள்ள முடியும். கலைஞர்களுக்கும் இந்த காலகட்டம் யோகமான காலகட்டமாக இருக்கும். வெளிநாடு செல்ல முயற்சித்தவர்களுக்கு இந்த நேரத்தில், இந்த ஆண்டில் அதற்குரிய வாய்ப்புகள் வரும். வெளிநாட்டு வேலை ஒரு சிலருக்கு கிடைக்கும். அத்தனைக்கும் காரணம் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகும் குரு பகவான் தான். ஒரு முறை அருள் கொடுக்கும் பொருள் கொடுக்கும் குரு பகவானை ஆலங்குடிக்கு சென்று வணங்கி வழிபட்டு வாருங்கள். சங்கடங்கள் விலகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும். மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கிறேன். சிம்ம ராசி நண்பர்களே, உங்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். இப்போ என்னன்னா, இத்தனை நாளும் உங்களை பாதுகாத்து வந்தவர் குரு பகவான். ஒரே ஒரு கிரகம் மட்டும்தாங்க கடந்த ஆண்டில் உங்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருந்தது. குரு பகவான் மட்டும்தான். பொதுவாக சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் எதற்குமே அஞ்ச மாட்டீங்க, யாருக்கும் பயப்பட மாட்டீங்க, துணிச்சலாக செயல்படுவீர்கள், எல்லா இடத்திலும் முன்னிலை வகிப்பீர்கள். ஒரு தலைமை தாங்கிடக்கூடிய சக்தி சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டு. ஏன்னா ராஜ கிரகமான சூரியனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் நீங்கள். யாராலும் உங்களை எப்பொழுதும் கட்டுப்படுத்தி விட முடியாது. இந்த சூரியன் கூட பார்த்தீங்கன்னா காலையில் உதயமாகும், மாலையில் போய் மறையும். அது மாதிரி உங்களுடைய வாழ்க்கை ஒரு நேரத்தில் பிரகாசிக்கும், மறு நேரத்தில் கொஞ்சம் சங்கடத்தை அடைய வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும். ஆனால் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு உங்களுக்கு கிடையவே கிடையாது. திரும்பவும் சூரியன் கிழக்கு திசையில் மீண்டும் மறுநாள் உதிப்பது போல உங்கள் வாழ்க்கையில் சறுக்கல் ஏற்பட்டாலும் மீண்டும் பழைய இடத்திற்கே திரும்பி வரக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும். ஒரு செல்வாக்கோட அந்தஸ்தோட வாழக்கூடிய நிலை ஏற்படும். ஏன் கடந்த ஆண்டில் நீங்கள் கஷ்டப்பட்டீங்க உங்களுக்கே தெரியும். ஏன்னா இப்போ எல்லாருக்குமே யூடியூப் பார்த்துருக்கீங்க, கிரகங்களை பற்றி தெரியும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். இந்த 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சனி பகவான் சும்மா இல்லாமல் அப்படி 7ஆம் பார்வை ஒரு ராசி மலையே பதிக்க வைக்கிறார். அப்போ நோய் நொடிகளை உங்களுக்கு ஏற்படுத்துகின்ற இடமாக இப்போ சனி பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம் தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், அங்கே போய் கேது சஞ்சரிக்கிறார். அதன் காரணமாக இந்த வார்த்தைகளை கொடுத்து வம்பு வாங்கிக்கவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் குடும்பத்திலையும் நிம்மதி இருக்காது, பொருளாதார விஷயத்திலும் தடைகள் ஏற்பட்டிருக்கும். ஒரு பக்கம் 8ஆம் இடத்தில் போய் ராகு. இந்த 3 கிரக சஞ்சார நிலையின் காரணமாக சங்கடங்கள் ஏற்பட்டு வந்த நிலையில் 9ஆம் இடத்தில் சஞ்சரித்த குரு பகவான் தான் உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கி வந்தார். பாக்கிய குரு மட்டும்தான் உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கி வந்தார். இப்போ என்னாக போகுது? 10ஆம் இடத்திற்கு குரு பகவான் மே 1ஆம் தேதி செல்ல இருக்கிறார். மே 1 முதல் அடுத்த ஆண்டு மே 10ஆம் தேதி வரை 10ஆம் இடத்தை தான் சஞ்சரிப்பார் குரு பகவான். இங்கே ஒரு பழமொழி வேற ஒன்று இருக்கு, வழக்கு மொழி. 10ஆம் இடத்து குரு பதவியை பறிப்பான். ஆனால் எல்லாருக்கும் பறப்பானா, அவங்க நம்ம யோகம் என்ன அதெல்லாம் பார்த்துக்கணும் நம்ம. ஆனால் 10ஆம் இடத்தில் குரு பகவான் அமைகின்ற போது, சஞ்சரிக்கின்ற போது, நீங்கள் செய்து வரும் தொழிலில் கூடுதலாக அக்கறை செலுத்த வேண்டியதாக இருக்கும். நீங்கள் உத்தியோகத்தில் இருந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், மறைமுக தொல்லைகள் இருக்கும். யாராவது உங்கள் பேரில் பெட்டிஷன் போடலாம். அதன் காரணமாக ஒரு மாற்றம் ஏற்படலாம். உங்களுக்கு இடம் விட்டு ஊர் போக நிலை போல சில ஏற்படும். தொழிலில் இப்போ ரொம்ப தொழிலில் ஒரு டைட்டாகவே போயிட்டுருக்கும். என்ன இப்படி இருக்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கடியாக இருக்க அப்படின்னு யோசிப்பீங்க. அதுக்கு காரணம் வேறு ஒன்றுமே கிடையாது, 10ஆம் இடத்து குரு. சரி, 10ஆம் இடத்துக்கு குரு பதவியை பறிப்பான், தொழிலை கவனிக்க வைப்பான்லாம் ஒரு பக்கம் இருக்குது. மறுபக்கம் பார்த்தீங்கன்னா
அவருடைய பார்வை இப்போதான் சொன்னேன், 2ஆம் இடத்திற்கு தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், அங்கே போய் கேது இருக்காரு சொல்றேன் இல்லையா? இப்போ அந்த இடத்திற்கு குரு பகவானின் 5ஆம் பார்வை ராசிக்கு 2ஆம் இடத்தின் மீது பதிகிறது. எவ்வளவுதான் சங்கடங்கள் வந்தாலும் சரி, 2ஆம் இடத்திற்கு குரு பகவானின் பார்வை உண்டாவதால் பண வரவு அதிகரிக்கும், குடும்பத்தில் நிம்மதியான நிலை ஏற்படும். இந்த வாயை கொடுத்து மாட்டிக்கிற நிலையெல்லாம் இனிமேல் இருக்காது. என்ன பேசுனீங்களோ, என்ன வாக்குறுதி கொடுத்தீங்களோ அதை உங்களால் இந்த காலகட்டத்தில் நிறைவேற்ற முடியும். சங்கடங்களிலிருந்து வெளியில் வருவீர்கள். 2ஆம் இடத்திற்கு குருவின் பார்வை உண்டாவதால். இன்னொரு இடம் பாருங்க, அது 4ஆம் இடம், உங்களுடைய சுகஸ்தானம். இப்போ அந்த இடத்திற்கு குரு பகவான் பார்வை. அப்போ இது நாள் வரையில் அலைச்சல், ஓட்டம், உடல் பலகீனம் சொல்லிட்டே போகலாம். அந்த நிலையெல்லாம் மாறி இந்த காலகட்டத்தில் ஒரு ஆரோக்கியமான நிலை, சந்தோஷத்தை காணக்கூடிய நிலை, புதிய வாகனங்கள் வாங்கிடக்கூடிய நிலை, பொருளாதார உயர்வு என்பதெல்லாம் குரு பகவானின் 10ஆம் இட சஞ்சாரத்தினால், அவருடைய 7ஆம் பார்வையினால் உங்களுக்கு உண்டாக இருக்கிறது. இன்னொரு பார்வை அவருடைய 9ஆம் பார்வை, அது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தின் மீது. இந்த 6ஆம் இடத்தின் மீது குரு பகவானின் பார்வை பதிகின்றது. பார்த்தீங்கன்னா எதிர்ப்புகள் இல்லாத நிலை ஏற்படும். எதிரி இருந்துக்கும், யாருக்குமே எதிரி இல்லாமலும் கிடையாது. எதிரிகள் இல்லாத நிலை உங்களுக்கு ஏற்படும். தொழிலில் போட்டி இருக்கும், பொறாமை இருக்கும், உத்தியோகம் செய்கின்ற இடத்தில் எதிர்ப்புகள் இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வழக்குகளை கூட சந்திக்க வேண்டியதாக இருந்திருக்கும். இடமாற்றத்தை எதிர்த்து நீங்கள் கூட வழக்கு கூட போட்டிருப்பீங்க, புதிய பதவிக்காக வழக்கு போட்டிருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் என்ன ஆகுன்னா, அந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும். அந்த வழக்கு மட்டுமல்ல, எந்த வழக்காக இருந்தாலும் மே 1ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு சாதகமாகும். உடல்நிலையிலிருந்து சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். அவர் 6ஆம் இடத்தை பார்க்குறாரு, ருணரோக சத்துருசாந்தத்தை குரு பகவான் பார்க்கிறார். சனி பகவான் பார்வைகள் ராசிக்கு உண்டானாலும் இந்த பார்வையின் காரணமாக உடல்நிலை மேம்பாடு அடையும். எல்லா வகையிலும் பார்த்தீங்கன்னா நெருக்கடிகள் உங்களுக்கு இருந்தாலும் இந்த ஆண்டில் 10ஆம் இடத்து குரு, 2ஆம் இடத்து கேது, 7ஆம் இடத்து சனி, 8ஆம் இடத்து ராகு என்று எல்லா விதமான நெருக்கடிகள் உங்களுக்கு இருந்தாலும் குரு பகவானின் 5, 7, 9ஆம் பார்வைகள் உங்கள் வாழ்க்கையை வளமாக்கும். எத்தனை சங்கடங்கள் வந்தாலும் அந்த சங்கடங்களில் இருந்து உங்களை விடுவிக்கும். ஒரே ஒரு முறை ஆலங்குடிக்கு சென்று வாருங்கள். எப்பொழுதுமே என்னன்னா, சாட்சிக்காரன் காலில் விழுதோடு சண்டைக்காரன் காலில் விழுதலாம். 10ஆம் இடத்துல குரு சஞ்சரித்து உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துகிறாரா, நேரம் ஆலங்குடிக்கு போங்க, அவரை தரிசனம் பண்ணுங்க, வேண்டுங்க, சங்கடங்களை மனம் விட்டு சொல்லி வேண்டுங்க. நல்ல நிலை கிடைக்கும். உங்களுடைய செல்வாக்கு உயரும், அந்தஸ்து உயரும். எல்லா நிலையிலும் உங்களால் முன்னேற்றம் அடைய முடியும். மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கிறேன். கன்னி ராசி நண்பர்களே, ஒரு அற்புதமான தகவலுடன், நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற தகவலுடன் இப்பொழுது வந்திருக்கிறேன். என்னன்னா, கன்னிராசியை பற்றி நிறைய பேசிக்கிட்டே இருக்கேன். கடந்த காலங்களில் அதிகபட்சமான நெருக்கடிகளை சந்தித்து வந்த ராசி கன்னிராசி. இப்பவும் அப்படிதான் இருக்கு. இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை நிலை, உங்கள் மனதில் இருக்கின்ற தைரியம், எதையும் வெளிக்காட்டாத அளவிற்கு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். எப்பொழுது கேது பகவான் உங்கள் ராசிக்குள் சஞ்சரித்தாரோ அந்த நேரத்திலிருந்து ஏதேனும் ஒரு சங்கடம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு சிலர் போய் பார்த்தீங்கன்னா மருத்துவமனைக்கு போயிருப்பீங்க, கொஞ்சம் சிகிச்சை எடுத்திருப்பீங்க, அதுக்கு பிறகு வீட்டுக்கு திரும்பியிருப்பீங்க. என்ன நோயினே தெரியல, ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு, நடக்க முடியல, உட்கார முடியல, ஏதோ ஒரு கோளாறு இருந்துகிட்டே இருந்திருக்கும். எல்லாவற்றிற்கும் சிகிச்சை எடுத்து வந்திருப்பீர்கள். அதற்குரிய காலத்தை நீங்கள் சந்தித்திருக்கிறீர்கள். இந்த நேரத்தில் தான் இப்போ குரு பகவானின் பார்வை பார்த்தீங்கன்னா அந்த உங்கள் ராசிக்கு உண்டாகுது. பொதுவாக குரு பகவானின் பார்வை ஒரு ராசிக்கு உண்டாகுது என்றால் அந்த ராசி சுபிட்சம் அடைய போகிறது என்ற அர்த்தம். இப்போ யாருக்கு சுபிட்சம், யாருக்கு யோகம்? இந்த குரு பயிற்சி முதல் யோகம் கன்னிராசிக்கு. என்ன சங்கடங்கள் இருந்தாலும் சரி, எல்லா சங்கடமும் போயிடும். ஏன்னா ஜென்மத்தில் கேது, 7 போய் ராகு. இந்த 2 கிரகங்களும் பார்த்தீங்கன்னா நட்பு வட்டத்திலும் குடும்பத்திலும் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். இந்த நிலையில் 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்க இருக்கின்ற மே 1ஆம் தேதி முதல் 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்க இருக்கின்ற
குரு பகவான் பாக்கிய குருவாக உங்கள் ராசியை பார்ப்பார். எதிர்பார்த்த பாக்கியத்தை அளிப்பார். ஐஸ்வர்யங்களையும் வழங்குவார். செல்வ சேர்க்கையை உண்டாக்குவார். இது நாள் வரையில் ஏதோ ஒரு இடத்தில் எப்படியோ வாழ்ந்து வந்த நீங்கள் இனி வெற்றி கொடி கட்டக்கூடிய நிலை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்பட போகிறது. ஒரு பெரிய பாதுகாப்பு உங்களுக்கு இருக்கு. என்னன்னா 6ஆம் இடத்தில் சனி சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். 6ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்ற போது எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் அந்த எதிர்ப்பு இல்லாமல் போகும். உடம்புல எவ்வளவுதான் நோய் வந்தாலும் அந்த நோய் இல்லாமல் போகும். ஏதோ ஒரு வகையில் எல்லாம் போயிடும். ஆரோக்கியம் உண்டாகும். எதிர்ப்புகள் இருந்த எதிர்ப்புகள் எல்லாம் போகும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும். எதிரிகள் இல்லாத நிலை உங்களுக்கு ஏற்படும். இதற்கு மேலாக சனி பகவானின் சஞ்சார நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கின்ற நிலையில் குரு பகவானின் சஞ்சார நிலையும் 9ஆம் இடத்துடைய பாக்கிய சஞ்சார நிலை இன்னும் சாதகத்தை ஏற்படுத்த போகிறது. சனி வேற மாதிரி கொடுப்பார். குரு கொடுப்பது வந்து சுப பலனாக இருக்கும், சுபமாக இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி கன்னி ராசியான உங்களுக்கு குரு பார்வையுடன் ஆரம்பமாகிறது. நினைத்ததை உங்களால் சாதித்து கொள்ள முடியும். எதிர்பார்த்ததை உங்களால் அடைய முடியும். ஒரு கேள்விக்குறியாக இருந்த விஷயம் பூரா இனிமேல் ஒரு ஆச்சரியக்குறியாக மாறும். நீங்களா செய்து முடிச்சிங்க, உங்களுக்கா கிடைச்சது, நமக்கா கிடைச்சது என்ற எண்ணம் உங்களுக்கு உண்டாகும். எதிர்பார்த்த பதவி உயர்வு, எதிர்பார்த்த இடமாற்றம், எதிர்பார்த்த புகழ், எதிர்பார்த்த செல்வாக்கு எல்லாமே குருவுடைய பார்வையால் கன்னி ராசினரான உங்களுக்கு ஏற்பட இருக்கிறது. ஒரு யோக காலம் உங்களுக்கு. இந்த குரு பயிற்சி ஒரு 3 ராசிக்கு மிகப்பெரிய யோகத்தை உண்டாக்க போகுது. அதில் கன்னி ராசி ஒரு ராசி. குரு பார்க்க கோடி புண்ணியம் என்பது போல இந்த காலகட்டத்தில் உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் எல்லாம் நடைபெறும். பிள்ளைகளுக்காக நிறைய முயற்சி செய்திருப்பீங்க, கல்விக்காக, திருமணத்துக்காக சொல்லிட்டு அந்த முயற்சிகள் எல்லாம் பலிதமாகும். புதிய சொத்து சேரும். அரசியல்வாதிகளாக இருந்தால் புதிய பதவி வந்து சேரும். கலைஞர்களுக்கு யோகமான நிலை ஏற்படும். ஏன்னா 7ஆம் இடத்துல ராகு இருக்காரு. கலைஞர்களுக்கு சின்ன திரை கலைஞர்களுக்கு, நடிகர் நடிகைகளுக்கு இந்த காலகட்டம் யோகமாக இருக்கும். இன்னொரு பார்வை பார்த்தீங்கன்னா அவருடைய 7ஆம் பார்வை, குரு பகவானின் 7ஆம் பார்வை உங்கள் ராசியின் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்திற்கு உண்டாகிறது. நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் இத்தனை நாளும் தடைப்பட்டிருக்கலாம். ஏதேனும் ஒரு சங்கடத்தை சந்தித்திருக்கலாம். அந்த முயற்சி கூட அப்படி கைவிட்டிருப்பீங்க. இப்போ அப்படி கிடையாது. இனிமேல் மே 1ஆம் தேதி பிறகு இந்த குரு பார்வை உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு உண்டாகிறது. அப்போ முன்னேற்றத்தை அடையக்கூடிய நிலையெல்லாம் உங்களுக்கு இனி ஏற்பட போகிறது. அதற்கும் மேலாக உங்கள் ஜென்ம ராசி குரு பார்த்துருக்காரு. இப்போ 5ஆம் இடத்தையும் குரு பார்க்க போகிறார். இந்த 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம். பிள்ளைகளை பற்றி பெரிய கவலை இருந்திருக்கும் உங்களுக்கு. அந்த கவலைகள் இனிமேல் இல்லாமல் போயிடும். பெருமைக்குரியவர்களாக பிள்ளைகள் மாறுவார்கள். இல்லை குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்திருப்பீங்க, தள்ளி கூட போயிருக்கும். இந்த ஆண்டில் மே 1க்கு பிறகு நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியமும் உண்டாகும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும். புதிய சொத்து சேரும். பூர்வீக சொத்துகள் உங்கள் கைக்கு வந்து சேரும். உறவினருடைய ஆதரவு அதிகரிக்கும். வெளிநாட்டிற்கு செல்வதற்காக மேற்கொண்ட முயற்சிகள் வெற்றியாகும். புதிய தொழில் தொடங்க மேற்கொண்ட முயற்சி வெற்றியாகும். ஒரு வெற்றிக்குரிய காலமாக ரிஷப குரு காலம் உங்களுக்கு இருக்க போகிறது. இதுவரையில் நீங்கள் சந்தித்து வந்த சங்கடங்கள் எல்லாம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மாற்றம் பெறப்போகிறது. முதலில் உடல்நிலையில் ஒரு மாற்றம். ஜென்மராசிக்குள் கேது பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் குரு பகவானின் பார்வை உங்களுக்கு உண்டாவதால் உடல்நிலையில் முன்னேற்றம். குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் எல்லாம் இல்லாமல் போகும். வரவு அதிகரிக்கும். செல்வாக்கு உயரும். சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரே வரி, இந்த ஆண்டு உங்களுக்கு யோகமான ஆண்டு. துணிச்சலாக செயல்படுங்கள். முயற்சிகளை முன்னெடுங்கள். வருவாய் அதிகரிக்கும். உங்களுடைய புகழ் உயரும். எதிர்பார்த்த பதவி கிடைக்கும். வேலை தேடி வந்தவர்களுக்கு வேலையும் கிடைக்கும். இது யோகமான ஆண்டு கன்னிராசினருக்கு. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். சன் அஸ்ட்ரோ நேயர்களே, உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது. உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும், உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும், திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம், சிந்தனம் இப்போது மேலோங்கி இருக்கு. அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது. நேரடியாக
உடனடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம், ஜாதக பலன்களை அறியலாம், எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம். அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிடர்களை வைத்து சன் ஆஸ்ட்ரோ தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது. அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன். மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன். அதுவரையில் உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.